கல்யாணம் ஆகி 10 வருஷத்தில் இப்படி ஒரு முட்டாள்தனத்தை நான் பண்ணதே இல்லை. நான் தீவிரமாக சமைக்க ஆரம்பிச்சது என்னமோ கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அப்போல்லாம் சுத்தமாக ஒரு பேசிக்குமே தெரியாது. இப்போ தான் நம்ம 10 வருஷமாக எக்ஸ்பர்ட் ஆகிட்டோமே அப்படிங்கிற தென்னாவட்டில் சமைக்கிறது. இந்த முட்டையை பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க? முட்டையை அவிச்சிருக்கேன் அப்படின்னு நினைப்பீங்க. கிடையாது. என்ன நடந்துச்சு சொல்கிறேன் வாங்க. நேற்று ஸ்பாஞ்ச் கேக், டீ கேக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது செய்யலான்னு ரெசிபி பார்த்துட்டு வச்சுருந்தேன். அதில் சில்டு எக் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதாவது ஃப்ரிட்ஜில் அந்த எக்கை எடுத்து வைக்க சொல்லியிருந்தாங்க. நான் ஃப்ரிட்ஜில் முட்டையை ஸ்டோர் பண்ண மாட்டேன், தனியாக ஒரு பேஸ்கெட்டில் வச்சுருப்பேன். சரி, சில்டு எக் வேணுமே, உடனே சில்லுன்னு ஆக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீசருக்குள்ளே முட்டையை தூக்கி வச்சுட்டு கதவை சாத்திட்டேன். அதோட மறந்தவ தான். வேறு ஏதோ வேலையெல்லாம் பார்த்துட்டு சுத்தமாக விட்டாச்சு. இன்றைக்கி யதார்த்தமாக ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்கும்போது ஐயோ முட்டை இருக்கே அப்படின்னு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லா முட்டையும் கிராக் விட்டுருக்கு. கிராக் மட்டுமா விட்டுச்சு, அதுலேருந்து எல்லாம் ஒழுகி அங்கங்கே ஆகி ஃப்ரிட்ஜையே நாரடிச்சு வச்சிருச்சு. ஒரு வேலைக்கு 10 வேலையாக ஆக்கி வச்சுருக்கு. இப்போ இது என்ன பண்ணுறதுனே தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள்.